அவபோதகிருதம் சேவே ரகோத்தம மகாகுரும் யச்சிஷ்ய சிஷ்ய சிஷ்யாத்யாக டிப்பண்யாச்சாரிய சந்நிதாக. குருபியோ நம பரமகுருபியோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது 234வது எபிசோட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த தடவை ரகோத்ம தீர்த்தருடைய ஆராதனை வருகிறது. இந்த ஏகாதசி அடுத்து வர ஏகாதசி வந்து ரகோத்ம தீர்த்தருடைய ஆராதனை வருகிறது. அதனால் அவரை போற்றி தந்தே புரந்தர விட்டலா அப்படிங்கிற ஒரு தாசர் எழுதிய ஒரு பாடலை தான் பார்க்கணும். இந்த தந்தே புரந்தர விட்டலா அப்படிங்கிற அங்கீதம் கொண்ட தாசரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாமராவ் அப்படின்னு பேர். ஷாமாச்சாரமாங்க, ஷாமராவுமாங்க. இவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த தாசர். இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 1861 பிறக்கிறார். அந்த டைமில் இருந்தவர் இவர் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னாக்கா, அந்த புரந்தரதாசரே இவருடைய கனவிலே வந்து என்னுடைய சன்ன மகனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவருக்கு வந்து தந்தே புரந்தர விட்டலா அப்படிங்கிற அங்கீதத்தை கொடுக்கிறார். அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா தந்தே புரந்தர விட்டலாங்கிற அங்கீதத்தில் எழுதுறாரு. அதாவது என்னன்னாக்கா, அந்த கல் ஹனுமாருக்கு வந்து அந்த வெண்பொங்கலை ஊட்டி அவருடைய புரந்தரதாசருடைய மகனுடைய மறுபிறவியாகவே இவர் கருதப்படுகிறார். அதனால தான் இவர் வந்து தந்தே புரந்தர விட்டலா அப்படிங்கிற அங்கீதத்தில் இந்த பாடலில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். கன்னடத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறார். இவருடைய சிஷ்யர் பேர் குரு தந்தே புரந்தர விட்டலான்னு பேர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பின்னாலே கடலூரில் வசிக்கிறார்கள். ஸோ அவர் எழுதிய ஒரு பாடலை தான் இந்த தடவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கானேனோன் இன்னசரி குருவே அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இந்த நம்ம ஷாமாச்சார் எழுதிய பாடல். அந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை வந்து பெங்களூரிலிருந்து திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஸோ இந்த வி ராகவேந்திரனை பற்றி சொல்லவே வேண்டாம், என்னுடைய மூத்த சகோதரர் மாதிரி. அவர் எப்படின்னாக்கா ஒரு பன்முக வித்தகர்னு வச்சுங்களேன். பாடல்கள் அருமையாக எழுதுவார். கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டில் இருக்கார். பிருந்தா மந்த்ராலயா பிருந்தாவனா அந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குல்லையே, நம்ம வி பிரசன்னா பாடியிருப்போம் அந்த பாடல்கள். அப்புறம் வந்து பாம்பே சகோதரர்கள் எழுதிய பாடல்கள், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதாவது சிம்பனி கம்பெனிக்காக நிறைய பாடல்கள் எழுதி நிறைய பாடல்கள் வெளியே வந்திருக்கின்றன. எஸ்பிபி போன்றவர்கள் எல்லாமே இவர்கள் பாடலை பாடியிருக்கிறார்கள். அது இல்லாமல் சங்கீதத்தில் நல்ல ஞானமுடையவர், அருமையாக பாடக்கூடியவர், மிகவும் மிகவும் ரொம்ப சாதுவான மனுஷன், ஒரு பண்பாளர், டவுன் டு எர்த் இருப்பார். இவ்வளவு ஒரு திறமைகள் இருந்தாலும் டவுன் டு எர்த் இருக்கக்கூடியவர். அவரை நான் இந்த பாட்டில் பாடி கொடுக்க முடியுமான்னு உடனே இந்த பாட்டுக்கு அவரே டியூன் போட்டு இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னன்னாக்கா, அது பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய ரகோத்ம தீர்த்தரை பற்றி தியானம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த பாடலுக்கு போகலாம் என்று இருக்கிறேன். நம்ம ரொம்ப தாசி ரகோத்ம தீர்த்தரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர் ரொம்ப பிரசித்தமானவர் தான். இவருடைய காலம்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 1557 1595 வரைக்கும். அதாவது இந்த உத்ராதி மட பரம்பரையிலே ரகுவரிய தீர்த்தர் அப்படின்னு வரார் ஒருத்தருக்கார். மிகவும் பிரசித்தி பெற்றவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதாவது அந்த பீமா நதி பிரவாகத்தில் ஓடிக்கொண்ட பீமா நதியின் வேகத்தை தடுத்து அதிலே நடந்து சென்றவருங்கிறாங்க. அதாவது ஒரு முறை இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த மன்னூர் சைடில் போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது இந்த இவருடைய ராம விக்கிரகம் இருக்கிறது இல்லையா, மூலராம விக்கிரகம், அதை எடுத்துக்கொண்டு அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகும்பொழுது இந்த அந்நிய நாடுகள் இருக்கிற முகலாயர்களுடைய ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், அதுலேருந்து தப்பி போவதற்காக பார்க்குறார். நாலா பக்கமும் இந்த படைகள் சூழ்ந்திருக்கின்றன. இவர் எங்கேயான தப்பிச்சு போகணும் போது இந்த பக்கம் பார்த்தா பிரவாகத்தில் வந்து பீமா நதி போய் கொண்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், அந்த பீமா நதி இறங்கிறாரு. அப்போ அந்த பீமா நதி அவருக்கு வழி விடுகிறது. அதை தாண்டி அவர் செல்கிறார். ஸோ அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த மகான் வந்து இந்த ரகுவரிய தீர்த்தர். இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் தான் வந்து நம்ம ரகோத்ம தீர்த்தருடைய குரு. அதாவது இந்த ரகுவரிய தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா, இவருடைய பூர்வாசிரம சகோதரி இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் தான் நம்முடைய ரகோத்ம தீர்த்தர். அதாவது என்ன ஆகுதுனாக்கா, இவங்க வந்து தெலுங்கானாவில் இருக்கிற ஸ்வர்ணகடா அப்படின்னு ஒரு ஊர், ஸ்வர்ணபுரின்றாங்க, அப்புறம் வந்து சோனேங்கிறாங்க, சோனுங்கிறாங்க, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ஊரில் வந்து சுப்பா பட்டு கங்காபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் யாருன்னாக்கா, இந்த ரகுவரிய தீர்த்தருடைய பூர்வாசிரம சகோதரி அந்த அம்மா கங்காபாய்ங்கிறவங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு முறை நம்ம ரகுவரிய தீர்த்தர் வந்து அந்த இதுக்கு வராரு, ஸ்வர்ணகடா வராரு. வரும்போது அவங்க வந்து இவருக்கு ஒரு வணங்கி என்ன சொல்கிறாங்க, எல்லா செல்வங்களும் எங்களுக்கு இருக்கிறது,
ஆனால் எங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் மட்டும் இல்லை, அதனால் நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். அப்போ இவர் வந்து விசேஷமாக அந்த ராமனை பூஜித்து இவர்களுக்கு வந்து ஒரு மந்திராட்சத்தை கொடுக்கிறார். அதன் பலனாக இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அவர் என்ன ஒரு கண்டிஷன் போடுறார், இந்த குழந்தை உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், இந்த ஆண் குழந்தையை நீங்கள் மடத்திற்கு கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனோடு தான் அவர் பண்ணுறாரு. அவங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த குழந்தையை நாம் மடத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கிறது. இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. அதே போலவே அந்த ரகுவரிய தீர்த்தரின் அருளால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, வியாசராஜ சரித்திரம், வாதிராஜ சரித்திரம் எல்லாமே கேட்ட போல் இதே வந்து குழந்தையுடைய பூபரிஷமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தங்கத்தாம்பாளத்தில் எடுத்து ரகுவரிய தீர்த்தரிடம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரகோத்ம தீர்த்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த ஜெயதீர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அவரை போல பெரிய டிப்பணிக்காரர் இவர் இல்லையா. பின்னாடி பார்க்குறோம் நம்ம நிறைய டிப்பணிகள் எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு இது சொல்கிற மாதிரி எங்கன்னாக்கா அதே மல்கடாவில் தான் நம்ம ரகோத்ம தீர்த்தர் பிறக்கிறார். அந்த ஜெயதீர்த்தருடைய சந்நிதியிலே, டீகாத் பிராதர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய சன்னதியிலேயே இவர் பிறக்கிறார். அதாவது அங்கே வந்து இவர் இருக்கார், நம்ம ரகுவரிய தீர்த்தர் இருக்கார். அப்போது இந்த அம்மா கங்காபாய் நிறைமாத கர்ப்பிணியாக மல்கடா செல்கிறார். அப்போது அங்கே வந்து மல்கடாவில் தான் இந்த குழந்தை பிறக்கிறது. அதை எடுத்து மடத்துக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த ஜெயதீர்த்தரின் சந்நிதியிலே பிறந்தவர் நம்முடைய ரகுத்ம. அதனால தான் அவ்வளவு ஒரு பெரிய அறிவாளியாக அவர் திகழ்ந்தார். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை வந்து ரகுவரிய தீர்த்தரே வளர்க்குறார். அந்த கூர்ம சாலிகிராமம் அவரிடம் இருக்கிறது. அந்த சாலிகிராமத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தையும் மடத்திலேயே வளர்கிறது. இவர்களுடனே எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் செல்கிறது அந்த குழந்தை. அப்படி ஒரு முறை ராய்ச்சூர்கிட்ட சஞ்சாரம் வரும்போது, அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டியில் தான் வருவாங்க. அப்போ அந்த சுவாமிகளோட வண்டி முன்னாடி போயிடுது ராத்திரியில், இவங்க வந்த வண்டி பின்னாடி வந்துடுது. அப்போ வந்து ஒரு அந்த பிசாசு அப்படிங்கிறவங்களே அது மாதிரி ஒரு துஷ்ட சக்தி வந்து அந்த வண்டியை இருக்கிறவரை தாக்க வருகிறது. அப்போ இந்த 3.5 வயது குழந்தை அதை காலால் எட்டி உதைக்கும்போது அது ஓடி போய் விடுகிறதுன்றாங்க. இதுதான் வந்து ஒரு சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தையாக இருக்கும்போதே நிகழ்த்திய ஒரு அற்புதம் நம்முடைய ரகுத்ம. அவருடைய பூர்வாசிரம பெயர் வந்து ராமச்சந்திரான் பேர். அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு ராமச்சந்திரான் பேர் வைக்கிறாங்க. அவர் நிகழ்த்திய அற்புதம். ஸோ இப்படியாக அவர் வளர்ந்து 5 வயதிலேயே அவருக்கு உபநயனம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு சந்நியாசம் கொடுத்து விடுகிறார் ரகுவரிய தீர்த்தர். கொடுத்து அவர் பாடப்பிரவச்சனம் தொடங்குகிறார். அதனால் சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால மெதுவாக தான் பாடம் சொல்லிட்டு வராரு. அதாவது தத்துவ பிரகாஷிகா வர்ற வரைக்கும் அவர் இருக்கிறார் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவனஸ்தன் ஆகிடுறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிருந்தாவனஸ்தன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆத்ய ராமாச்சார் அப்படிங்கிறவர்கிட்ட நீ போய் பாடம் கற்றுக்கோ, உனக்கு வந்து அவர் பாடங்கள் சொல்லிக் கொடுப்பா, அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு, அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ரகோத்ம தீர்த்தங்கிற பட்டம் கொடுத்து அவருக்கு அடுத்த பட்டத்துக்கு ஒருவராகவே சுவீகரித்து விட்டு தான் போகிறார். ஸோ அவர் ரகுவரிய தீர்த்தர் பிருந்தாவனஸ்தர் ஆகும்போது இவர் ரகோத்ம தீர்த்தர் வந்து அந்த பட்டத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு சன்னியாசியாக தான் இருக்கிறார். அப்போது அந்த சன்னியாசிக்கு இவர் அந்த ஆத்ய ராமாச்சாரங்களோட பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் என்ன பண்ணிடுறாருன்னா, கொஞ்ச நாள் வந்து அவர் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தலையில் ஒரு லைட்டாக ஒரு கர்வம் ஏற ஆரம்பிக்குது. உடனே நீ எங்கள் வீட்டில் வந்து தான் பாடம் படிக்கணும்னு சொல்கிறார். ஸோ இவர் ஒரு பீடாதிபதியாக இருந்தாலும் அவர் வீட்டில் சிலர் பாடங்கள் படிக்கிறார். அப்படி வரும்பொழுது ஒரு தடவை என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சாதனை துவாதசி வருகிறது. சீக்கிரமாகவே பாரணை செய்ய வேண்டும். ரகோத்ம தீர்த்தர் மடத்திலே அவருடைய பூஜைகளை முடித்துக்கொண்டு தன்னுடைய குரு வீட்டிற்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறார், குரு என்ன பண்ண இவர் விட்டுட்டு பாரணை செய்து விடுகிறார். அது வந்து ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிறது ரகோத்ம தீர்த்தருக்கு. அதாவது குரு வந்து என்ன அவமதிச்சா பரவாயில்ல, நான் அவருடைய சிஷ்யன் தான், ஆனால் நான் ஒரு பீடாதிபதியாக இருக்கும்போது இந்த பீடத்தை அவமதி போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாதனைப்படுகிறார். பட்டு வீட்டில் போய் வருத்தத்தோடு படுக்கிறாரு. அப்போ அவருடைய கனவில் ரகுவரிய தீர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து அந்த ராமாச்சாரியிடம் பாடம் படிக்க வேண்டியதில்லை, உனக்கு எல்லா பாடங்களும் எல்லா இதுவும் வந்து சாஸ்திரங்களும் தானாகவே வந்துட்டு அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. நாளை முதல் நீ வந்து சுதா பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து திறமை வந்துவிடும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காத்தால் அவர் வந்து உட்காந்து சிஷ்யர்களுக்கு சுதா பாடம் அழைக்கிறாரு. அப்படி கடான்னு வருது, எங்கேயுமே கிடைக்கல. இந்த சுதாலாம் சாதாரணமாக படுற பாடம் கிடையாது. சுதா பாடங்கள்லாம் சாதாரணமான கிடையாது. 20 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் படித்தவங்களுக்கு தான் வரும். அதை வந்து ஒரு சர்வசாதாரணமாக பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அந்தளவுக்கு வந்து குருவுடைய அருள் பெற்று ஒரு ஞானியாக திகழ்ந்தவர். அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதுகிறார், டிப்பணியெல்லாம் எழுதுகிறார். ஸோ அது போன்ற ஒரு மகிமை வாய்ந்தவர் நம்மளுடைய ரகோத்ம தீர்த்தர். இவருக்கு எப்படி குருவருள் கிடைத்து இவர் எந்த விதையும் ஃபார்மலாக எதையுமே படிக்காமலேயே அறிவை பெற்றாரோ அதுபோல் தன் சிஷ்யரும் ஒருவருக்கும் இவர் கொடுக்கிறார். அதை
அதுதான் அவருடைய ஒரு பெருந்தன்மை என்பது. தான் பெற்ற இன்பத்தை இல்லையா தன்னுடைய சிஷ்ய ஒருத்தருக்கும் கொடுக்குறார். அதாவது இவர் மனூருங்கிற இடத்துல தங்கி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மனூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குனாக்கா குல்பர்கா பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கேசவ பெருமாள் கோயில் இருக்குது. துருவராஜன் பிரதிஷ்டை பண்ண கேசவ பெருமாள் கோயில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு சிலா விக்கிரகம் அது. ஸோ அந்த ஊரில் அவர் தங்கி இருக்கிறார். அது ஒரு பெரிய வித்யா கேந்திரமாக திகழ்கிறது. அந்த மனூருங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் பீமா நதி கரையிலே தான் இருக்கிறது. ஒரு பெரிய வித்யா கேந்திரமாக ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போ இவர் நம்முடைய ரகுத்ம தீர்த்தர் நிறைய சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வெங்கண்ணான்னு ஒருத்தர் வரார். அதாவது அவர் வெங்கடாதிரி பட்ருன்னு பேர், அவர் பேர். ஆனால் எல்லாரும் வெங்கண்ணான்னு கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா சுவாமிகளுக்கு சமையல் செய்ய வேண்டிய வேலை, அதாவது சிக்க நைவேத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சொல்லப்போனால் இந்த ரகுத்ம தீர்த்தர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமம் தான் சொல்லுவாங்க. எல்லா மடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிக்க நைவேத்தியான்னு ஒன்று பண்ணுவாங்க, தொட்டு நைவேத்தியான்னு ஒன்று பண்ணுவாங்க. சிக்க நைவேத்தியானங்கிறது சுவாமிக்கு நைவேத்தியம், சுவாமிகளுக்கான சமையல் மாதிரி. அதை ஏற்படுத்தி வரவும் நம்முடைய ரகுத்ம தீர்த்தர் தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு நியமிக்கிற பணியை நம்ம வெங்கநாட்டை கொடுக்குறாரு. அவர் அருமையாக ரொட்டி செய்வார். அங்கெல்லாம் சோள ரொட்டி ரொம்ப ஃபேமஸ். அந்த சோள ரொட்டியை அவர் செய்வார். அப்படி செய்யும்பொழுது மிக நன்றாக செய்தனால் அவருக்கு ரொட்டி வெங்கண்ணானே பேர். ஆனால் அவர் வெகு காலம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம இத்தனை நாளாக பண்ணுறோம், நம்மளால் ஒன்றுமே கற்றுக்க முடியலன்னு வருத்தம். ஒரு தடவை சுவாமிகள்கிட்ட போய் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. சொன்னே சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, ஓ புரிஞ்சுது, நீ இத்தனை நாளாக எங்கள் வேலை பண்ணுறானாலும் ஒன்றுமே கற்றுக்க முடியலன்னு வருத்தம் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார். அதுக்கு நெக்ஸ்ட் நாள்லேருந்து அவரும் சுதா பாடங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி இவர் கற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி அவர் பிற்காலத்தில் நிறைய கிரந்தங்களுக்கு டிப்பணிகள்லாம் எழுதியிருக்கிறார். ஆக்சுவலி திதித்ரய நிர்ணயா அப்படிங்கிற ஒரு அருமையான கிரந்தத்தை எழுதுகிறார். அதை இந்த உத்தராதி மடத்தில் பின்னால் வந்த எத்திகள்லாம் கூட அதை மேற்கோள் காட்டி பாடங்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிரந்தங்களை எழுதக்கூடியவராக அந்த ரொட்டி வெங்கடாத்திரி பட்ரு மாறுகிறார். ஸோ இத்தகைய அற்புதங்கள் நிகழ்த்தியவர் நம்முடைய ரகுத்ம தீர்த்தர். அது மட்டும் இல்லை, இது இவருடைய அற்புதங்களை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு படகோட்டிக்கு வாய் பேசாத படகோட்டிக்கு பேசும் திறமையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய அவருடைய மகிமைகள் நிறைய போகுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு பெரிய இதுதான், டிப்பணிக்காரர் தான். அதாவது அவரை நார்மலாக இப்போ வேசராஜர் என்ன சொல்கிறோம், சந்திரிகாச்சாரியர்னு சொல்கிறோம் வேசராஜரை, அப்புறம் ராகவேந்திர பரிமளாச்சாரியார்னு சொல்கிறோம். அது மாதிரி இவரை பாவபோதக்காரரும் அப்படிம்பாங்க. அதாவது பஞ்சபாவபோதக்காரரும் அப்படிம்பாங்க. பஞ்சபாவபோத டிப்பணிகளை எழுதியவர் இவர். அதனால் இவருக்கு பஞ்சபாவபோதக்காரரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற நூல்களை எழுதக்கூடியவர். அதாவது அவரை எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்தே சொல்கிறேன். தத்துவ பிரகாஷிக பாவபோதா, பிரகதாரண்ய கோபனிஷத பாவபோதா, விஷ்ணு தத்துவ நிர்ணய டீகா பாவபோதா, கீதா பாஷ்ய பிரமேய தீபிகா பாவபோதா, சந்நியாய விருத்தி பாவபோதா, இது போன்ற 5 பாவபோதங்களை எழுதினார். அதனால தான் அவருக்கு பஞ்சபாவபோதகாரரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் நிறைய நூல்களை எழுதி, அதாவது அவர் எங்கே பிறந்தார், ஜெயதீர்த்தருடைய இடத்திலே பிறந்தவர், அவருடைய சன்னிதானத்திலே பிறந்தவர். அதை நிரூபிக்கும் விதமாக அவர் என்ன பண்ணுறார், ஜெயதீதர் விட்டு போனதை கூட இவர் கண்டினியூ பண்ணுறார். ஒரு சில டிப்பணிகளை அவர் விட்டு போனதை இவர் கண்டினியூ பண்ணுறார். அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவராக மாறுகிறார். அதாவது ஒரு ஞான கங்கோதிரியாகவே இவர் திகழான்னு சொல்ல. இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் வருகிறார்கள், இவர் மூலம் ஞானம் பெற்றவர்கள் வருகிறார்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய ரகுத்ம தீர்த்தருடைய ஒரு மகிமை. நிறையா இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 13 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெங்களூர் திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். இதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திரு பெங்களூர் ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். காணேனோ நின்ன சரி குருவே, காணேனோ நின்ன சரி குருவே, காணேனோ நின்ன சரி குருவே, காணேனோ நின்ன சரி ದಿನರಕ್ಷಕ, ಕಾಣೇನು ನಿನ್ನ ಸರಿ ದಿನರಕ್ಷಕ ಎನ್ನ ಮಾನದಿಂ ಸಲಹಯ್ಯ, ಜ್ಞಾನಿಗಳ ತಿಲಕನೇ ಎನ್ನ ಮಾನದಿಂ ಸಲಹಯ್ಯ, ಜ್ಞಾನಿಗಳ ತಿಲಕನೇ ಕಾಣೇನೋ ನಿನ್ನ ಸರಿ
குருவே ದಕ್ಷಿಣ ಪಿನಾಕಿನಿ ತೀರದಲ್ಲಿ ಭುವಿ ಕುಕ್ಷಿಯೊಳಗೆ ಇತ್ತು ರಕ್ಷಿಸೋ ಎಲ್ಲನು. ದಕ್ಷಿಣ ಪಿನಾಕಿನಿ ತೀರದಲ್ಲಿ ಭುವಿ ಕುಕ್ಷಿಯೊಳಗೆ ಇತ್ತು ರಕ್ಷಿಸೋ ಎಲ್ಲನು. ಹೀನ ಮಾನವನು ನಾನು, ಹೀನ ಮಾನವನು ನಾನು, ಬೇಡುವೆ ನಿಲ್ಲನು. ಹೀನ ಮಾನವನು ನಾನು, ಬೇಡುವೆ ನಿಲ್ಲನು. ಜ್ಞಾನ ಭಕುತಿ ವೈರಾಗ್ಯವ ಕರುಣಿಸೋ. ಜ್ಞಾನ ಭಕುತಿ ವೈರಾಗ್ಯವ ಕರುಣಿಸೋ. ಕಾಣೆನೋ ನಿನ್ನ ಸರಿ ಗುರುವೇ. ಕರವ ನೀಡುತ್ತ ಬರುವ ದಾಸರಿಗೆ ವರವೀವ. ಕರವ ನೀಡುತ್ತ ಬರುವ ದಾಸರಿಗೆ ವರವೀವ. ಕರಗಳಿಸಿಕೊಂಡ ಎನ್ನಾಥ ರಘುತ್ತಮ. ಕರಗಳಿಸಿಕೊಂಡ ಎನ್ನಾಥ ರಘುತ್ತಮ. ಭಕ್ತರ ಬೃಂದಕ್ಕೆ, ಭಕ್ತರ ಬೃಂದಗೆ ಆಶ್ರಯವಾಗಿಪ್ಪ. ಭಕ್ತರ ಬೃಂದಗೆ ಆಶ್ರಯವಾಗಿಪ್ಪ. ಶಕ್ತಿವಂತ ಮಹಾ ಪಾವನ ಚರಿತನೆ. ಶಕ್ತಿವಂತ ಮಹಾ ಪಾವನ ಚರಿತನೆ. ಕಾಣೇನೋ ನಿನ್ನ ಸರಿ ಗುರುವೇ. ತಂದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ದಾಸ. ತಂದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ದಾಸ. ಬಂದೆನ್ನ ಅಗಗಳ ಕಳೆದು ಪೊರೆಯೋದಾತ. ಬಂದೆನ್ನ ಅಗಗಳ ಕಳೆದು ಪೊರೆಯೋದಾತ. ತಂದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ದಾಸ. ತಂದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ದಾಸ. ಬಂದೆನ್ನ ಅಗಗಳ ಕಳೆದು ಪೊರೆಯುದಾತ. ಬಂದೆನ್ನ ಅಗಗಳ ಕಳೆದು ಪೊರೆಯುದಾತ. ಬಂದೆನ್ನ ಅಗಗಳ ಕಳೆದು ಪೊರೆಯುದಾತ. ಕಾಣೆನೋ ನಿನ್ನ ಸರಿ ಗುರುವೇ. ಕಾಣೆನೋ ನಿನ್ನ ಸರಿ ಗುರುವೇ. திரு பெங்களூர் வி ராகவேந்திரன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள். ஸோ அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், எக்ஸ்பர்ட். அவர் பாட்டிலெல்லாம் கூட எல்லாத்துலேயுமே நன்றாக பாடக்கூடியவர். என்ன, அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போலவே மேல் மேலும் அவர் நமக்கு பாடி கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாட்டுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். காணேனோ நின்ன சரி குருவே, காணேனோ நின்ன சரி தீனரக்ஷக என்ன, மானதியும் சலகையா ஞானிகள திலக்கனே. அதாவது உனக்கு இணையான ஒரு குருவை என்னால் இங்கு பார்க்கவே முடியவில்லை. ஈடு இணையற்ற குருவாக நீ திகழ்கிறாய். என்னுடைய குருவான ரகோத்ம தீர்த்தரே, தீன ரட்சகனே, எளிமையானவர்களுக்கு எளியவர்களுக்கு ரட்சகனாக திகழக்கூடியனே, என்ன மானதியும் சலுகையா நாளிகள திலகனே, நான் ஒரு மானத்துடன் வாழும் வகையாக எனக்கு அருள் புரியப்பா. யார் முன்னாலும் அவமானம் அடைந்து விடாதபடி நல்ல மானத்துடன் வாழும்படியாக எனக்கு அருள் புரியப்பா. ஞானிகளின் திலகனேங்கிறார். அதான் நான் கூட முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஞான கங்கோதரியாக இருந்தவர், நிறைய சிஷ்யர்களை கொடுத்தவர் இவர். அதாவது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வழி வந்தவர்கள் நிறைய பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய இம்மிடியட் சிஷ்யர்னு பார்த்தீங்கன்னா ரகுபதி தீர்த்தரு, வியாதவியாச தீர்த்தர், அவரே இவருடைய பட்டத்துக்கு வருகிறார். வேதேஷ தீர்த்தரு, தரங்கனி ராமாச்சார்,
அதுக்கப்புறம் அந்த பரம்பரை அப்படியே வந்து யாதவரியரோ ஸ்ரீனிவாச தீர்த்தரோ இவர்களெல்லாம் வருகிறார்கள் இந்த பரம்பரை. இத்தகைய ஒரு ஞான பரம்பரையை கொடுத்தவர். அதனால தான் இவர் ஞானிகள திலகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்கிறார். ஸோ அதுதான் இந்த ஒரு பல்லவி அனுபல்லவிக்கான அர்த்தம். இப்போ நம்ம பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். தக்ஷண பினாகினி தீரதெலுப்புவ புவி குக்ஷி ஒலகே இத்து ரக்ஷிஷோ என்னனோ. அதாவது அந்த தக்ஷண பினாகினி நதி தீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது தென்பண்ணையார் இருக்கிறது இல்லையா, நம்முடைய மனம் பூண்டி, அங்கே குடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய ரகோத்ம குருவே, ஒரு தாயானவள் எப்படி தன்னுடைய கர்ப்பத்திலே குழந்தையை வைத்து காப்பாற்றுவாளோ அதுபோல என்னை உன்னுடைய வயிற்றிலே வைத்து உன்னுள்ளே வைத்து ரட்சிக்க வேண்டும் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ஹீனமானவனு நானு ಬೇಡುವೆ ನಿನ್ನನು ஞான பக்தி வைராகிவ கருணிசு. நான் என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் உன்ட்ட என்ன வேண்டிக்கிறேன், எனக்கு ஞான பக்தி வைராகியத்தை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது ஞானம் பக்தி இவரிடம் இருக்குது, வைராகியம் கூட பார்த்தீங்கன்னா இவரிடம் தான் வாங்க வேண்டும். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு எதிகளிலே எளிமையான எதி இவர். அதாவது இப்போ கூட அவர் பிருந்தாவன ஆதரவு கூட பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்லே, அதுக்கு மேலே ஒரு கவர்லாம் ஒன்றும் இருக்காது, மேலே ரூஃபே இருக்காது. அப்புறம் அந்த இதுக்கு வந்து அந்த பிருந்தாவனத்துக்கு வந்து இவர்கள் ஏதாவது அலங்காரம் செய்தால் கூட அதை நிற்காது அப்படின்றாங்க. அதனால தான் முன்னாடிலேருந்து அந்த பிருந்தாவனத்துக்கு பெரிய அலங்காரங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது. மேலே இருக்க அந்த புளிய மரம் விளந்து வந்தால் கூட அந்த கிளை அதுக்கு மேலே நிழல் கொடுத்துன்னா அந்த கிளை எரிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர் இவர். இப்போ கூட பாருங்களேன், ஏதாவது ஒரு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் குரங்கெல்லாம் வந்து அது பிச்சு போட்டு போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு அலங்காரங்களை விரும்பாத மிகவும் ஒரு வைராகியத்திலே வாழ்ந்தவர். அதனால தான் ஞான பக்தி வைராகி அவரிடம் கேட்கிறோம். அவர் ஞானத்திலே சிறந்தவர், பக்தியிலே சிறந்தவர், சொல்லவே வேணாம், வைராகியத்திலும் சிறந்தவர். அதனால தான் அவர்கிட்ட ஞான பக்தி வைராகியத்தை நாம் வேண்டுகிறோம். ஸோ அது மாதிரி இவரும் அங்கே கேட்குறாரு. இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு வருவோம். கரவ நீடுத்த பருவ தாசரிகே வரவீவா கரக்கழிசி கொண்ட என்ன நாத்த ரகோத்தமா. அது உன்னுடைய கையை நீட்டிக்கொண்டு எனக்கு அருள் புரியப்பா, எனக்கு இதை கொடுப்பா, எனக்கு மோட்சத்தை கொடுப்பான்னு கையை ஏந்தி கொண்டு உன் முன்னாலே வருகின்ற இந்த தாசர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய கையை பிடித்து அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய என்னுடைய நாதனான ரகோத்ம தீர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரகோத்ம தீர்த்தரை அவர் புகழ்கிறார். இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போது பாடுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பக்தர விருந்தக்கே ஆசிரியவாகிப்ப சக்திவந்த மகா பாவன சரித்தனே. இவருடைய சரித்தம் தான் பார்த்துருக்கோம், பாவனமான சரித்தம் இல்லையா, மிகவும் அருமையான ஒரு சரித்திரம் இவருடைய சரித்திரம், பாவனமான ஒரு சரித்திரம். அத்தகைய சரித்திரத்தை உடைய ரகோத்ம தீர்த்தனே பக்த விருந்தக்க ஆசிரியவாகிப்ப. இப்போவும் போய் பார்க்கலாம் நீங்கள், எப்போ நீங்கள் மனம் பூண்டி திருக்கோயிலூர் ரகோத்ம தீர்த்தர் பிருந்தாவனத்துக்கு போனாலும் நிறைய பக்தர்கள் வந்து சேவை செய்வதாக வேண்டிக் கொண்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு அவருடைய பிருந்தாவனத்தை சுற்றி வந்து சேவை செய்வார்கள். அவருடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறியிருக்கிறது. இப்போ இருக்கிற லோக்கல் இருக்கிற மக்கள், அவர் எந்த இதாக இருந்தாலும் சரி, அவங்க இன்றைக்கும் வந்து அந்த பிருந்தாவனத்தை சுற்றி நமஸ்காரம் செய்துவிட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா காரியங்களும் சித்தியம் நடக்கிறது. அது மாதிரி பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியதில் மிகவும் பிரசித்தி பெற்றார். அதனால தான் இவர் வந்து காமதேனு கல்பவிருக்ஷா சிந்தாமணி, இவருடைய அந்த ஒரு இவரை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது. இவரை வந்து அந்த ஸ்லோகத்தை என்னவா சொல்கிறார்கள், காமதேனுவாக வர்ணிக்கிறார்கள், கல்பத்ருவாக வர்ணிக்கிறார்கள், சிந்தாமணியாகவும் வர்ணிக்கிறார். அவ்வளவு ஒரு தயாநிதி இவர். ஸோ அதனால தான் சொல்கிறார் பக்தரை விருந்தக்க ஆசிரியவாகிப்ப அப்படின்னு சொல்லி புகழ்கிறார். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருகிறோம். இங்கே நம்ம ஷியாமாச்சார் இருக்கார் இல்லையா, அவருடைய அங்கிதமான தந்த புரந்தர விட்டலாவை கொண்டு வந்து பாடலை முடிக்கிறார். தந்தே புரந்தர விடல தாசா பந்தென்ன அககள கலது பொறையோ தாத்தா. நீ என்ன பண்ணணும், நீ அந்த புரந்தர விடல தாசனான என்னுடைய ரகோத்ம குருவே, நீ வந்து என்னுடைய இந்த பாவங்களை எல்லாம் களைந்து என்னை காப்பாற்றப்பா என்னுடைய குருவே அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். நாமும் இந்த ஆராதனை என்று இந்த பாடலை பாடி அந்த கருணாமூர்த்தியான ரகோத்ம தீர்த்தரின் அருளை பெறுவாமாக என்று கூறி என்னுடைய எபிசோடை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி வருவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். சண்மந்தாயன் மகா.